வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். இன்னைக்கு நம்ம செஸ்ல கேப்சரிங் ரூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரல் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பீஸை கேப்சர் செய்யும் பட்சத்துல வெட்டப்படக்கூடிய அந்த பீஸ் எங்க இருந்ததோ அந்த இடத்துக்கு உங்களுடைய பீஸை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் பண்ணணும். பிறகு அந்த வெட்டின பீஸை போர்டுக்கு வெளியில எடுத்து வச்சிடணும். இதான் ஜெனரல் ரூல். செகண்ட்லி பார்க்க போனோம்னா, பானுடைய ஸ்பெஷல் கேப்சர் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பான் வந்து ஸ்ட்ரைட்டா மூவ் செய்யும் ஃபார்வர்ட்ல. அதே போல வந்து ஃபார்வர்ட்ல டயகனலி வந்து கேப்சர் பண்ண சொல்லிட்டு அப்ப சொல்லியிருப்போம். ஸ்பெஷல் மூவ் நம்ம வந்து டேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். அதை இப்ப பார்க்கலாம். தேர்ட்லி பாத்தீங்கன்னா, பானுடைய ஸ்பெஷல் கேப்சர் இது வந்து நம்ம என்பசான் சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரெஞ்சு டேர்ம் தான். என்பசானா ஒண்ணும் இல்லை. நம்ம சொல்லியிருப்போம் பான் வந்து டயகனலா கேப்சர் பண்ண சொல்லிட்டு. இப்போ உங்களோட பான் வந்து குக் ரேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆப்னண்ட் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவ்ல டூ ஸ்டெப் பண்ணலாம். ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால ஒரு 2 ஸ்டெப் பண்றாருன்னா உங்களுடைய பான் வந்து அவர் வெட்ட முடியாம போயிடுது. உங்க பானுக்கு பக்கத்து வந்து அவர் இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? நீங்க வந்து குக் ரேங்க்ல இருக்கீங்க, அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப் நோத்திராருன்னா உங்களுடைய அந்த வெற்ற டார்கெட்டிங் ஸ்கொயர்ல இருந்து கீழே அட்வான்ஸா வந்துட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்ணா, உங்களுடைய அடுத்த வெரி நெக்ஸ்ட் மூவ்ல என்ன பண்ணணும்னா, இதை கேப்சர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நீங்க வெட்டினா அந்த பான் அந்த ஃபைல் எங்க இருப்பீங்களோ ஸோ அங்க போயிட்டு நின்னுடணும். ஸோ வெட்டக்கூடிய இந்த பானை வந்து போர்டை விட்டு வெளில வச்சிடணும். இதுதான் நம்ம என்பசான் சொல்லுவோம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இங்க ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸி ஆகிடும். பட் இந்த மூவ் வந்து அவர் 2 ஸ்டெப் மூவ் பண்ண வெரி நெக்ஸ்ட் மூவ்ல தான் பண்ணணும். நீங்க பண்ண தவறிட்டீங்கன்னா இந்த மூவ் வந்து லேட்டரா பாசிபிள் ஆகாதுன்றத நினைவில் கொள்ளுங்கள். தேங்க்யூ.